இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சந்தோஷம் உங்கள் கையில். மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு. வணக்கம். மார்கழி மாதம் 25ஆம் நாள், திருப்பாவை 25வது பாட்டு. இந்த பாட்டு வரியில் அந்த முன்கதை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சொல்லுவாங்க. கண்ணபெருமானுக்கு 2 தாய், பெற்றவள் தேவகி, வளர்த்தவள் யசோதை. பெற்ற தந்தை வசுதேவர், வளர்த்த தந்தை நந்தகோபன். கம்சன் தன் தங்கையின் வயிற்றில் பிறக்கிற 8வது குழந்தை தன்னை கொல்லுன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளையும் கொண்டுக்கிட்டே வர்றான். ஆனால் 8வது குழந்தையை அவன் கொல்ல முடியாதபடி அந்த குழந்தை மாறிடுது. பிறந்தது வருடம், வளர்ந்தது வருடம். அப்படிப்பட்ட பெருமையுடையவன் நீ. இதை ஆண்டாள் சொல்கிறா பாருங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிளப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன அழகான பாட்டு பாருங்கள். ஒருத்தி மகனாய் பிறந்து, இதைத்தான் கண்ணாசன் கூட ஒரு பாட்டில் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம் உருவில் அழகாய் வளர்ந்தவனாம் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பாடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த கதாநாயகி பாடுவாங்க. இங்கே அவர் இங்கேருந்து எடுக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து, தேவகையின் மகனாக பிறந்து, ஓரிரவில் ஒரே நாள் ராத்திரியில் அந்த மாற்றம் நிகழ்ந்ததான். ராமன் பிறந்தது அரண்மனையின் அறையிலே என்றால் கண்ணன் பிறந்தது அரண்மனையின் சிறையிலே. அந்த அவதாரம் ராமாவதாரம். ஓரில் ஓர்வில் ஓர் சொல். இந்த அவதாரம் எல்லோரையும் அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தோன்றுகின்ற அவதாரங்களில் ஒன்று இது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதுக்கு காரணம் யார்? தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில். அந்த கஞ்சன்னா நீங்கள் உடனே கஞ்ச பையன் நினைச்சிடப்படாது. கம்சனை தான் கஞ்சன்னு சுருக்கமாக சொல்கிறான். இடைக்குறைன்னு இதுக்கு இலக்கண குறிப்பு பேர். அவன் என்ன பண்ண, நீ மாறிட்ட, பிறந்து உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சவொடனே அவனுடைய வயிற்றில் நெருப்பு வந்த மாதிரி இருந்ததான். இந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல வயிற்றுச்சலா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி அவனுடைய வயிற்றில் ஒரு நெருப்பு ஏற்படுற மாதிரி பயத்தை உண்டாக்கிட்ட நீ. நெருப்பண்ண நின்ற நெடுமாலே. நெடுமால், இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நெடுமாலுங்கிற அந்த வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் ஏற்படுது. ஒருத்தருக்கு பெரிய மாலை போட்டாங்களாம். மாலை போட்ட உடனே அவர் பார்த்துட்டு சொன்னாராம், நெடுமாலை பேசினேன், நெடுமாலை கிடைத்தது அப்படின்னாராம். பேசினது நெடுமாலை, அவருக்கு கிடைச்சது நீட்டமான மாலை கிடைச்சதான். ஒரே சொல்ல அழகாக சொல்கிறார். நெருப்பண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். உன்னை தேடி நாங்கள் உன்னிடத்துல சரணடைய வந்திருக்கிறோம். உன்னை பாட வந்திருக்கிறோம். எதை பாட வந்திருக்கிறோம்? உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய அந்த பெருமையை, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். அப்படி நாங்கள் உன்னுடைய புகழை பாடுவதால் எங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் யாவும் தீர்ந்துவிடும். உன்னை பாட வந்திருக்கிறோம், எங்களுக்கு வேண்டியவற்றை தர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கின்றாள். பாடலுக்கான பொருள் இதுதான். பாடலை கேட்போமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தெலோரெம்பவாய். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி 5ஆம் பாட்டு. இங்கே மணிவாசக பெருமான் எம்பெருமானை எப்படி பாடுகின்றார் என்றால்,
நீயே எல்லாமாக இருப்பவன். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. எம்பெருமானே, பூதங்கள் தோறும் நீ இருக்கின்றாய். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று ஐம்பூதங்களில் நீ இருக்கின்றாய். பூதங்கள் தோறும் நின்றாயிலால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர். உனக்கு பிறப்புண்டா இறப்புண்டா? ரெண்டுமில்லை. பிறப்பு இறப்பு அற்றவன் நீ. நீ போவதும் இல்லை வருவதும் இல்லை. பிறவாயாக்கை பெரியோன் கோயில் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானுடைய கோயிலை பற்றி இளங்கோடிகள் சொல்வார். போக்கிலன் வரவிலன் எனனை புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவோரை. உன்னை பார்த்தோம் என்று சொல்லுகின்றவர்களை நாங்கள் கேட்டிருக்கிறோமே தவிர மற்றவர்கள் யாரும் பார்த்தார்களா என்று தெரியவில்லை. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா. சீதங்கொள் வயல்னா என்ன? குளிர்ச்சி பொருந்திய மலர்கள் நிறைந்த குளங்களை உடைய திருப்பெருந்துறை என்கின்ற இந்த பதியில் உரைகின்ற எம்பெருமானே, சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய். இந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. என்ன சிந்தனைக்கு அறியாய்? ஒரு மாணவன் பரீட்சைக்கு படித்தா அவன் எவ்வளோ மார்க் வரைக்கும் சிந்திப்பான்? 100 மார்க் சிந்திப்பான். ஒரு தொழிலாளி வேலை பார்க்குற போது அவனுடைய உயர்வு ஓரளவுக்கு இந்த எல்லைக்கு மேனேஜர் ஆகணும்னு நினைப்பான். பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகணும்னு நினைப்பான். முதலமைச்சர் ஆகணும்னு நினைப்பான். பிரதம மந்திரி ஆகணும்னு நினைப்பான். இதெல்லாம் ஒரு சிந்தனையினுடைய எல்லை. ஆனால் உன்னை சிந்திப்பதற்கு எல்லை இருக்குதான்னா இல்லையே இல்லை. சிந்தனைக்கு மரியாய். எங்கள் முன் ஏதங்கள் அறுத்து எங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் நீ போக்க வேண்டும். ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. குற்றங்களுடையவர்கள் தான் நாங்கள். எப்படி செம்பிலே களிம்பு இருக்குமோ அதுபோல் எத்தனை முயன்றாலும் எங்களிடத்தில் பிழை இல்லாமல் இருக்காது. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துரையின் இல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் என்று பட்டணத்தடிகள் சொல்வது போல எல்லா பிழையும் உடையவர்கள் தான் நாங்கள். இந்த பிழைகளையெல்லாம் நீ நீக்க வேண்டும். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும். நீ ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகி. உன்னை பாட வந்திருக்கின்றோம். பூதங்கள் தோறும் நின்றாய். உன்னை பார்த்தவர்கள் யாரும் இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீ எங்களுக்கு வேண்டியவற்றை தருவாய் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று இந்த பாடலிலே எங்களுக்கு வேண்டியவற்றை எங்களுடைய குற்றங்களை நீக்கி நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அற்புதமான பாடல் அது. பாடலுக்கான பொருள் விளக்கத்தை நான் சொல்லிவிட்டேன். பாடலை கேட்போமா? பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவேலன் என நினைப்புலவோர். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மூனை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கும் அறியாய். எங்கள் முன் ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.